ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ஃப்ரூட்ஸ் அடுக்கி வச்சுருக்கிறத பார்த்து வந்து வாங்கியிருக்கீங்களா? நான் வந்து இந்த வாட்டர் ஆப்பிளை பார்த்து தான் வந்தேன். ஏன்னா நல்லா ரெட்டிஷாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த ஊரில் இதுக்கு தண்ணீர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். எங்கள் ஊரில், அதாவது கேரளாவில் வந்து சாம்பக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்தளவுக்கு ரெட்டிஷாக நான் அங்கே பார்த்தது கிடையாது. ஒயிட் அண்ட் பிங்க் ஷேடில் தான் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டிலே இருக்குது. அது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அது நம்பி தான் வாங்கினோம். ஆக்சுவலி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிக்சிங்காக தான் நாங்கள் வாங்கினோம். ஸ்டார் ஃப்ரூட், அப்புறம் ப்ளம்ஸ், ஃபிக் வந்து கொஞ்சம் பெருசாக நம்ம ஊரில் கிடைக்கிறத விட இன்னும் பெருசாக வந்து ஒரு மரூன் ஷேடில் இருக்குது. ஸோ அது வாங்கினோம். கஸ்டர்ட் ஆப்பிள், பேரிக்காய், கிரேப்ஸ், அப்புறம் இன்னொரு ஷாப்பில் இருந்து பேஷன் ஃப்ரூட்டும் வாங்கினோம். இவ்வளோ ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து சாப்பிட்றதுக்கு கட் பண்ணுறேன். பார்த்தா அதுக்குள்ளே புழு இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. நிறைய வாட்டி வாங்கி இந்த மாதிரி தான் கஷ்டமாக போயிடுச்சு. கட் பண்ணும்போது சாம்பக்காயில் இந்த மாதிரி புழு இருக்கிறது நான் பார்த்தது கிடையாது. ரெண்டு சாம்பக்காய் தான் அதில் இருந்துச்சு. ஏன்னா மிக்சிங் ஃப்ரூட் தானே வாங்கினோம். சரி, அந்த சீட் வந்து எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஊருக்கு போகும்போது அங்கே விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நான் விடலை. அதை டேஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மைதான், தண்ணி மாதிரி தான் இருக்குது. தண்ணீர் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறது அதனால தான் போல் இருக்குது. ஆனால் எங்கள் ஊரில் அப்படி கிடையாது. நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அப்புறம் ஃபிக் பார்த்திங்கன்னா அந்த மெரூன் ஷேட் போய் கொஞ்சம் பிளாக் ஷேட்லலாம் வந்துச்சு. இதுலேயும் புழு இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் கட் பண்ணேன். கட் பண்ணி பார்த்தா இதுவும் தண்ணி டேஸ்ட்டு தான் இருந்துச்சு. பட் பார்க்க பாருங்கள், இந்த மாதிரி அழகாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த ஹார்ட் ஷேப்பில் வந்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இந்த ஃப்ரூட் யாருமே இங்கே டேஸ்ட் பண்ணல. எனக்கு தான் இது பிடிக்கும். நான் தான் அதை அப்படியே சாப்பிடுவேன். ஆக்சுவலி இது வந்து மில்க் ஷேக்கெல்லாம் பண்ணும்போது நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு மில்க் ஷேக் பண்ணி குடிப்பாங்க. நான் வந்து அப்படியே சாப்பிடுவேன். எனக்கு வந்து டேஸ்டெல்லாம் அந்தளவுக்கு நான் பார்க்கல. எனக்கு அது பிடிச்சிருந்தது, நான் சாப்பிட்டேன். எனக்கு ட்ரை ஃபிக் கூட நல்லா பிடிக்கும். ஸோ இந்த ஃப்ரூட் ஃபுல்லாக சாப்பிட்டேன். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு போனால் ஃப்ரூட்ஸ் வாங்காத அப்படின்னு நான் சொல்ல வரல. வாங்கினீங்கன்னா அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடணும். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நிறைய வாட்டி ஒன்று காய் வாங்கிட்டு வந்தால் இங்கே வந்தால் பழுக்காது. ஃப்ரூட் வாங்கிட்டு வந்தால் ஒன்று அழுகி போயிடுது, இல்லைன்னா அப்படியே புழு ஆகிடுது. இதில் என்ன கொடுமைன்னா, அந்த பேஷன் ஃப்ரூட் வாங்கினோம் இல்லையா, அது கரண்ட் இல்லாத டைமில் தான் நான் சாப்பிட்டேன். அது புளிப்பாக தான் இருக்கும். அதை கட் பண்ணி சாப்பிடும்போது அதுக்குள்ளேயும் புழு இருந்துச்சு. ஸோ நம்ம ஆசையாக வாங்கி சாப்பிட்றதுல தப்பே இல்லை. எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்காது. அந்த டைமில் வாங்கினீங்கன்னா அதை அங்கேயே சாப்பிட்ருங்க. அவ்வளோதான். ஸ்டே டியூன்ட்.